இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போதைக்கு இருக்கிற ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்கவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவர் யார், அவர் இதுக்கு முதல் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். மக்கள் விடுதலை முன்னணி தலைவரான அனுரகுமார திசாநாயக்க இப்போ இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்க சாதாரண இடத்திலிருந்து தான் இவர் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அனுராதபுரம் மாவட்டத்தில் தம்பு தேகம பகுதியில் 1968 ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி அனுரகுமார திசாநாயக்க பிறந்தார். அது மட்டும் இல்லாம பாடசாலை காலத்தில் இருந்தே அனுரகுமார திசாநாயக்க அரசியல்ல அதிக ஆர்வம் இருந்ததாம். மேலும் இவரை 1995ஆம் ஆண்டு சோசலிச மாணவர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக ஜேவிபி நியமித்தது. அது மட்டுமல்லாமல் குருநாகல் மாவட்டத்தை முன்வைத்து போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க 1,53,868 வாக்குகள் பெற்று நாடாளுமன்றத்துக்கு பிரவேசித்தார். மேலும் இவர் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார். மேலும் இவருக்கு ஆதரவாக பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அரசு ஊழியர் பல்வேறுபட்ட தரப்பினர்கள் இவருக்கு ஆதரவு அளித்தனர். இப்போ 2024ஆம் ஆண்டு இலங்கையின் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க விளங்கி வருகிறார். ஸோ இப்போ இவர் நாட்டின் ஜனாதிபதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பல்வேறுபட்ட மக்களால் தேர்வு செய்யப்பட்டு இப்போ இலங்கையின் ஜனாதிபதி முன்னணி வகித்து வருகிறார்.